என்னோட ஆர்மி எல்லாம் அப்படி தான் இருக்கீங்க. அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம ஜங்குக்கோட என்லெஸ் லவ் தான்டா பார்க்க போகிறோம். ஓகே டாமி, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்ட் 17 தான்டா. ஓகே டாமி, பார்ட் 16 வந்து எதுலேருந்து விட்டுருந்தோமோ அதுலேருந்தே கண்டெயின் பண்ணிக்கலாம்டா. பார்ட் 16 வந்து எதுலேருந்து விட்டுன்னு போனால் ஜங்குக்கு அப்படியே அவங்கள வந்து டைட்டாக ஹக் பண்ணி உங்களை மிஸ் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அப்புறம் நான் இது கொண்டு மிஸ் பண்ணுறேன் அப்படி உங்கள்கிட்ட வந்து கேட்டிருப்பாரு. அப்புறம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க கொழுப்பு அதனால தான் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்புறம் ஜங்குக் சும்மா லேட்டாக பேசிகிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதோடு விட்டுருந்தேன் நாமி நம்ம அதுலேருந்தே கண்டெயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜங்குக் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி சும்மா போயிட்டு வருவேன். உங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் ஒழுங்காகவே பண்ண முடியாது. ஏன் இவ்வளோ சீக்கிரமாக கூப்பிட்டாங்க? பேசாமல் நான் அங்கேயே இருந்துட்டு கொஞ்சம் லேட்டாக வந்திருப்பேன் போலையே. ஏன் ஜங்கு பின்ன என்னடி இங்கே வந்து உங்க கூட கொஞ்சமாவது நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கிட்டேயும் தலையில் இடியே தூக்கி போடுற மாதிரி போட்டாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம். எப்படி பார்க்கறது? நேற்று ஒன் டே மட்டும்தாண்டி நிம்மதியாக இருந்தேன், அதுலேயும் முன்னாடி போட்டாங்களே. ஜங்கு, இது உங்களோட ட்ரீம். நீங்கள் இந்த ட்ரீமை விட்டு கொடுக்கக்கூடாது. உனக்காக எத்தனை வேணால் நான் விட்டு தருவேன்டி. ஜங்கு, திரும்பியும் அந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, இப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. சரிடி, திரும்பியும் ஒன் டைம் முடியாது. என்னடி முடியாது? நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது தாண்டி பிரச்சனையே, நீ இப்படி தாண்டி பண்ணுவேன். ஜங்குக், உங்களோட ட்ரீம் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட். என்னோட ஒய்ஃப் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட். குக்கி, என்னடி ஏன் குக்கி இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? நான் எப்படி பண்ணேன்? நான் ஒழுங்காக தானே இருக்கேன். சரி, இதுக்காக ஃபைட் வேண்டாம், விட்டுருங்க. இப்போ என்ன உங்களுக்கு பண்ணணும் தானே? சரி ஓகே. ஆனால் இது பண்ணிட்டா நாளைக்கு நீங்கள் ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். சரி ஓகே அப்படியே சொல்லிட்டு அன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்வீட்டான ஒரு மூமெண்ட் இதாகுது. ஸோ அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து ஜங்குக் வந்து வெளியாகவே இருந்து அவர் வந்து இது பண்ணிகிட்ருக்காரு, இது ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் நேற்று இந்த மாதிரி காஃபி கொண்டு போனீங்களோ அதே மாதிரி தான் காஃபி கொண்டு போனீங்க. ஜங்குக்கு காஃபி எடுத்து போகிறீங்க மேலே பால்கனிக்கு. ஜங்குக்கு வந்து அங்கே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து அவரை பார்க்குறீங்க. அப்புறம் ஜங்குக்கு வந்து உங்களை நோட் பண்ணுறாரு, பட் எதுவும் கண்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து அந்த காஃபி கப்பை வச்சுருவீங்க, வச்சுட்டு அங்கேயே உட்காந்துடுறீங்க. அப்புறம் ஜங்குக்கு உங்களை டர்ன் பண்ணி பார்த்துட்டு, ரெடி குக்கி, ஃபுட்டு ஏதாவது இருக்கா என்ன? சாப்பிட்லையா நீங்கள்? இல்லையா? ஏன் நீ எந்துக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண? குக்கி, உங்களுக்கு தான் குக் பண்ண தெரியும் தானே, சாப்பிட வேண்டியது தானே? இல்லைடி, உன் கையில் சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நானே சாப்பிட்டு எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுடி. ஜோ இருங்க, நான் உங்களுக்கு ஃபுட் ரெடி பண்ணி எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக போய் அவருக்கு 10 மினிட்ஸ் வந்து ஃபுட்லாம் டக்குன்னு ரெடி பண்ணிட்டு வந்து எடுத்து கொடுக்குறீங்க. ஜங்குக்கு அது பசியோடு சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் அப்படியே வரைய பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் நீங்கள் ஜங்குக்கிட்ட சொல்கிறீங்க, குக்கி எதுக்கு குக்கி நீங்கள் சாப்பிடாம ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க? லைட்டாவது அட்லீஸ்ட் காஃபியாவது குடிச்சிங்களா? குடித்தேன். அட்லீஸ்ட் லைட்டாவது ஏதாவது சாப்பிட்டுங்க, அதுதான் உடம்பு தம்பாக இருக்கும். சரி இப்படியே சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு வேளை ஒழுங்காக செய்யாதீங்க. என்னடி என்ன காலையில் என்னப்பா உனக்கு? காலையில் உங்களுக்கு என்னப்பா? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் தான் இருக்கேன். காலையிலே நீங்கள் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்ணேன்? உன்னை
இப்போ ஏதாவது பண்ணானா அங்கங்கே டச் பண்ணானா கிஸ் பண்ணானா ஐயோ குக்கி அது கிடையாது. பின்ன இது நீங்கள் இப்படி சாப்பிடாம அட்லீஸ்ட் லைட்டாக கூட சாப்பிடாம ஒரு ப்ரெட்டு கூட சாப்பிடாம இந்த மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க. வாங்கி விழுந்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறது ஹாஸ்பிட்டலுக்கு தான் தூக்கிட்டு போகணும். குக்கி இதெல்லாம் என்ன உங்களுக்கு விளையாட்டாக தெரியுதா? நான் உங்கள் ஹெல்த்தை பற்றி எவ்வளோ கேர் எடுத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் ஏன் இப்படியே போனால் போட்டோம் அந்த மாதிரி இருக்கீங்க. நிறுத்தடி. ஐயோ இங்கே பாரு, நம்ம இப்போது ஆஸ்திரேலியாவில் இருக்கோம். கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறி. என் கூட ஃபைட் பண்ணாத, என்கிட்ட ஆர்கியூ பண்ணாத, புரியுதா? குக்கி நான் உங்ககிட்ட ஃபைட் பண்ணுறேன்னா ஆர்கியூ பண்ணுறேன்னா இதெல்லாம் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நானும் இப்போ ஸ்டார்ட் பண்ணேன், நீ தானே ஸ்டார்ட் பண்ண. குக்கி நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்தால் நான் ஏன் ஆர்கியூ பண்ண போகிறேன்? ஐயோ சரி விடு. நான் இனிமேல் டெய்லி ஒரு ப்ரெட்டாவது சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணி தொலைகிறேன், போதுமா? அதை ஒழுங்காக சொன்னதான் என்னவா? ஐயோ என்னடி ஒரு பிரச்சனை? இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை குக்கி. சரி எழுந்து கிளம்பு. ஏன் நான் இருக்கிறது இங்கே பிடிக்கலையாண்ணே? சரி இரு, இல்லை நான் கிளம்புறேன். உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? இப்போ எனக்கு ஒன்றும் இல்லைங்க. ஓகே. ஐயோ இன்னைக்கு எனக்கு பைத்தியம் முட்டிக்காமல் ஓட மாட்டேன். என்ன ஒன்றும் இல்லைம்மா, நீ போகிறனா போ, உட்காருனா உட்காரு, உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணு, நான் எதுவும் கேட்கல, போதுமா? சரி யூ கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஜங்குக்கு தலையிலே அடிச்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு பண்ணாமல் இருந்திருக்கலாம் முடிய. ஆனால் என்ன பண்ணுறது, ஓரளவு பண்ணி தொலைச்சிட்டேனே. இது வரைக்கும் நமக்குள்ள ஃபைட் எதுவுமே வந்ததில்ல, இப்போ குட்டி குட்டியாக வருதே. இது ஒரு நியூ ஃபீலாக தான் இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பாக்ஸிங் இதை வந்து பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே வந்து ஒரு ஃபியூ டேஸ் போகுது. இந்த மாதிரி தான் நீங்கள் அடிக்கடி வந்து நல்லா பேசிகிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இஷ்யூ வந்துடும், இதான் உங்களோட ஃப்யூச்சர் ட்ரீம் அந்த மாதிரி சொல்லிட்டு அது வந்து ஒரு நடுவில். ஸோ இருந்தால் அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுவார்னா, சரி அதை விட்டு நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி போட்டுருவார். அந்த ஃபைட்டை வந்து நடக்காமல் பார்த்துப்பாரு. சில டைமில் வந்து நீங்களும் அந்த மாதிரி பண்ணுவீங்க. ஃபைட் வராதவங்களுக்குள்ளேயும் ஃபைட் வரும், குட்டி குட்டியாக வரும். ஆனால் அந்த ஃபைட் வந்து அப்படியே ஆஃப் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த ஃபியூ டேஸ் வந்து அப்படியே போயிருக்கோம். இப்போ வந்துட்டு ஜங்கு வந்து ஹால் உட்காந்து டீ பார்த்துட்ருக்காரு. அப்புறம் நீங்கள் வந்துட்டு குக்கி என்ன பண்ணுறீங்க? நான் டீ பார்த்துட்ருக்கேன்டி. குக்கி இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். என்ன தட்டி நீ பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த பாக்ஸ் எடுத்து மேலே வைக்கணும். அதுக்குள்ளே என்னடி வச்சுருக்க? நான் இன்னமும் வச்சுருக்கேன், தூக்கி விடுங்க. சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக வந்து வராரு. நீங்கள் வந்து ஒரு பாக்ஸை வந்து மேலே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களால் முடியலை. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே உங்களை தூக்குறாரு. நீங்கள் அப்படியே அந்த பாக்ஸை வச்சுட்டு இறங்க பார்க்குறீங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து அப்படியே உங்களை டேர்ன் பண்ணி அவர் உங்கள் தூக்கி சாப் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அவர் ஷோல்டர் மேலே கழிச்சுக்கிட்டு குக்கி கீழே இறக்கி விடு. முடியாது குக்கி, இறக்கு குக்கி. முடியாதுடி குக்கி, இறக்குடா. முடியாது. என்ன பிரச்சனைப்பா? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையா? சரி இறக்கு. முடியாது. எதுக்கு குக்கி இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்க? எதுக்கோ பண்ணுறேன். ஐயோ அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் அந்த டைமில் வந்து காலிங் பெல் ரிங் ஆகுது. ஸோ இதுதான்டா சாக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கிட்டேருந்து இறங்கிடுவீங்க. ஜங்குக்கு தான் போய் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. டோர் ஓப்பன் பண்ண பேனு ஒரு சவுண்டு. ஜங்குக்கு வந்து அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு.
அங்கே வந்து யாருன்னா வந்து வி ஜிமின் சுகா தியா தான் வந்திருக்காங்க. ஸோ ஜங்குக் மயங்கி விழுந்தோடனே எல்லாம் பயந்துடுறாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வருங்க. ஜங்குக் கீழே வந்து பார்த்துட்டு குக்கி என்ன குக்கி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக குக்கி கிட்ட வரீங்க. ஸோ வி ஜிமின் சுகா அவங்களாம் வந்துட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே தூக்கி காரில் போட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. நீங்களும் வந்து அவங்க கூட தான் போகிறீங்க. நீங்கள் 5 பேரும் வந்துட்டு ஜங்குக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டுருக்கீங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்ட பிறகு அவரை போய் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறீங்க. டாக்டரும் வந்து செக் பண்ணுறாங்க. உங்களுக்கு கொஞ்ச நேரத்தை பயந்துருச்சு. இன்னும் நீங்கள் அவங்க வீச்சு சுகா தியாகெல்லாம் கேட்குறீங்க. என்னாச்சு குக்கிக்கு எதுக்கு திடீர்னு மயங்கி விழுந்தார் தெரியலையா? ஏன் நாங்கள் வந்து பயம் கொடுத்தோம், அதுக்கே பயந்து விழுந்துட்டோம் போலையே. ஐயோ என்ன ஆயிருக்கும் எங்களுக்கு எதுவும் தெரில ஏன் எனக்கு. ஐயோ குக்கிக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, இட்ஸ் ஜஸ்ட் ஒரு மயக்கமாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் ப்ரே பண்ணிட்டுருக்கீங்க. அப்புறம் அந்த டைமில் டாக்டர் வர்றாரு. நீங்கள் அவர்கிட்ட போகிறீங்க. டாக்டர் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு என்னாச்சு? நீங்கள் அவங்களோட ஒய்ஃபா? ஆமாம் டாக்டர், ஜங்குக்கு எப்படி இருக்குது? அவருக்கு ஒன்றும் இல்லை, ஹீ இஸ் ஆல்ரைட். ஸோ நீங்கள் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம். தேங்க் காட். தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே, இட்ஸ் மை டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ நீங்கள் போய் வந்து ஜங்குக்கு போய் பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்து அப்படி நல்லா எத்தனை உட்காந்துருக்காரு. குக்கி இப்போ உனக்கு எப்படி இருக்கு? ஏன் திடீர்னு நீ மயங்கி விழுந்த தெரியலையே. திடீர்னு ஏதோ இந்த சிப்ஸ் தலையாக தான் வந்துட்டு என்னை மயங்க கொடுத்துறான், அதான் நான் மயங்கி விழுந்திருப்பேன். டேய் எதுக்கு நான் என்ன மாட்டி விடுறேன்? நான் சும்மா தான் பேன் வந்து மயங்க கொடுத்துட்டேன், அதுக்கே நீ பயந்து விட. நீ என்ன அவ்வளோ பெரிய ஒரு கோழையாடா? சரி விடு, எதுக்கோ விழுந்திருப்பேன். சரி வாங்க நம்மளாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே, சுகா, வி ஜிமின், தியா நீங்கள் எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறீங்க. கிளம்பி போயிட்டு பிறகு அப்படியே உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. இன்னும் ஜேகே கேட்குறாரு, ஆமாம் நீங்களாம் எப்படா வந்தீங்க? அதுவும் என் வீடு எப்படிடா கண்டுபிடிச்சிங்க? ஐயோ இவர் வீடு பெரிய ஒரு பேலஸு, கண்டுபிடிக்க முடியாது. என் வீடு பேலஸ் தான்டா, வெளியே நின்று பார்த்தேன் இல்லையா? ஆமாண்டா மச்சான், வீடு பேலஸ் தான். சரி விடு, பெரிய ராஜா தங்குற அரண்மனைலாம் ஒன்றும் இல்லையே, சாதாரண ஒரு பேலஸ் அவ்வளோதான். சரி 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 எதுக்கு எல்லாம் வந்தீங்க? எப்படியும் மச்சான் வந்தேன்னு சந்தோஷப்படுவ பார்த்தா எதுக்கு வந்தேன்னு கேட்குற? உனக்காக தானே மச்சான் வந்தோம், ஆனால் நீ இப்படி கேட்ட பத்தியா? நாங்கள் கிளம்புறோம்டா. சரி சாப்பிட்டு போ. சாப்பாடு ஒய்யன் எங்கே இருக்குது கிச்சன்? எதுக்குடா கிச்சனை கேட்குற? சரி சரி எங்கே டைனிங் டேபிள் பாரு, சோத்தாங்க சோத்து எப்படி சாப்பிட போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஜிமின், வி, சுகா, தியா அவங்களாம் போய் டைனிங் டேபிளில் வந்து உட்காடுறாங்க. உட்காந்து ஃபுட்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வி சொல்கிறாரு, டே மச்சான் நாங்கள் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறோம். என்ன? ஆமாண்டா நாங்கள் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறோம். ஏன்? ஏன்னா உன்னோட மேட்ச்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஏன் வேறு வீட்டில் தங்கலாம்? இவ்வளோ பெரிய பேலஸ் இருக்குது பற்றி வேறு வீடு. ஸோ அதான் நாங்கள் யாருமே உங்கள் 2 பேர்த்தையும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் உங்கள் வேலையாக இருங்க, நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையோடு இருக்கோம் அப்படின்னு வந்து வி சொல்கிறாரு. இன்னும் எல்லாம் சேர்த்துக்கிட்டே வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் போயிட்டு வந்து தூங்கிடுறாங்க. ஸோ இப்படியே தாண்ட ஒரு 2 months அப்படியே பாஸ் ஆகுது. 2 months வந்துட்டு எல்லாருமே வந்து அங்கே தான் இருக்காங்க. ஜேக்கோட அது காம்படிஷன்லாம் வந்து பார்க்கறதுக்காக, ஜேக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கறதுக்காக. ஸோ வந்து அப்படியே வந்து 2 months ஸ்கிப் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஜேக்கோட காம்படிஷன் இருக்குது. ஸோ ஜேக்கோட காம்படிஷனில் வந்து ஜேகே வந்து இப்போ ஃபைட் போட்டுட்ருக்காரு.
பயங்கரமாக வந்து ஃபைட் போட்டுட்ருக்காரு. நீங்கள் ஜிமின் சுகாலாம் வந்துட்டு அப்படியே வந்து அவருக்கு சேரப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லோரும் செம்மையாக ஜேகே கமான் கமான் அந்த மாதிரிலாம் சவுண்டு போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் செம்ம ஹாப்பி. ஸோ அதில் வந்து ஜேகே தான் வந்து வின் பண்ணுறாரு. நீங்கள் இன்னும் ரொம்பவே ஹாப்பியாகிடுறீங்க. இந்த உலகத்திலே யார் ஹாப்பியஸ்ட் பர்சன்னா அது நான் தான். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஹாப்பினஸில் அப்படியே குதிச்சிட்ருக்கீங்க. அப்படியே குதிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருங்க. ஜங்குக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல. அவர்கிட்ட பதறி அடித்து ஓடி வராரு உங்ககிட்ட. ஐயோ ஒய்யா நின்றுடுச்சு உனக்கு, இருந்துடுறி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாரு. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கவங்கட்டு செக்கப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜங்குக்கு வந்து அப்படியே வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்பவே பேனிக்காக இருக்கார். அவருக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு திடீர்னு மயக்கெல்லாம் போட்டு வந்துட்டீங்க. அவர் பயத்தில் அப்படியே நின்றுட்டுருக்காரு. அப்புறம் வந்துட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைப்பா, அவங்களுக்கு சாப்பிடல காலைல, அவ்வளோதான், லைட்டாக மயக்கம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, சாப்பாடு கொடுத்தா சரியாக எழுந்து உட்காந்துருவாங்க அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்கிறாரு. இன்னும் ஜேக்கா வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்க்குறாரு. நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அப்புறம் ஜங்கு பண்ணிட்டு, உனக்கு சாப்பிட தெரியாதாடி? நான் வந்துட்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சாப்பிட்டுன்னு. இந்த மாதிரி இன்னொரு டைம் பண்ணே வச்சுக்கோ, என் கண்ணத்தில் ஸ்லாப் வாங்குவேன். குக்கி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன இப்போ சொல்ல போகிறேன்? இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை காலை சாப்பிட்டு இல்லை மாவளை, நீ அவ்வளோதான் பார்த்துக்க. குக்கி என்னை சொல்ல விடுறியா? முடியாதுடி, முடியாது. கடலை சாப்பிட்டாம இன்னத்திரி பிடிங்கிட்டு இருந்த? குக்கி நான் சொல்கிறது முதல் கேளு. முடியாது ஒய்யன். குக்கி நீ அப்பாவாக போகிற அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஸ்பீச்லெஸ் ஆகிடுறாரு. அவர் அப்படியே சைலண்டாக நின்றுறாரு. அப்புறம் நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு, ஆமாம் குக்கி, நீ அப்பாவாக போகிற, நான் அம்மா அப்பாக்கிறேன். என்னடி சொல்கிற? ஆமாம். நிஜமாவா? ஐயோ ஏன் லவ் யூடி அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிமின் சுகா தியா அவங்களாம் செம்ம ஹாப்பி. ஸோ அவங்களும் வந்து அப்படியே உங்களை கங்க்ராட்ஸ்லாம் பண்ணுறாங்க. அப்படியே வந்து ஜங்கு வந்து உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் வந்து எந்த காம்படிஷனும் வந்து இல்லை. அதுக்கப்புறம் காம்படிஷனில் கால் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு நல்ல வேலை அவர்கிட்ட காரில் வரும்னு சொல்லிட்டு வர்றாரு. நல்ல வேலை காம்படிஷன் முடிஞ்ச பிறகு உனக்கு இல்லை நம்ம 2 பேர்த்துக்கு ஒரு பேபி. ஏன்னா இதுக்கப்புறம் தான் உன் கூடயே இருக்கலாம்ல, உன்னை நல்லா கேரிங்காக பார்த்துக்கலாம்ல. ஓ சரி. பாப்பா வந்த பிறகு மேலே லவ்லாம் குறையாது தானே? சே ஓ மேலேயாவது லவ் குறையிறதாவது? நீ தான் எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் உறவே. உன்னை எப்படி நான் அப்படியே லவ் பண்ணாமல் இருப்பேன்? உன்னை தாண்டி கடைசி வரைக்கும் நான் லவ் பண்ணுவேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்கு ஜிமின் சுகாத்தியாலாம் எல்லாமே வந்து வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்த பிறகு கார் அப்படியே ஜங்கு வந்து பார்க் பண்ணுறாரு. நீங்கள் இறக்கலான்னு போகிறீங்க. அப்படி ஜங்கு வந்துட்டு உட்காரு மாவளி, எழுந்தா வச்சுக்கோ, ஏன் அவ்வளோதான் நீ அப்படி சொல்லிட்டு அவர் உங்கள் சைட் டோராக வந்துட்டு அப்படியே வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்களை பிரைட்டஸ்ட் ஸ்டைலில் தூக்கிடுறாரு. ஜிமின் சுகாத்தியெல்லாம் வந்து அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு நாங்கள் சிங்கிள்ஸ்லாம் இருக்கோம், கொஞ்சம் பார்த்துட்டா. உங்களுக்கு வேணா நீங்கள் போய் மேரேஜ் பண்ணிக்கோங்களா, ஏன் முன்னாடி கூட நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. நீங்கள் சொக்கிட்ட என்னடா பண்ணுற, கீழே இறக்கி விடு. முடியாது, இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னால் நான் கேட்க போகிறதே கிடையாது. ஸோ கீப் குவைட். குக்கி என்ன குக்கி, கீழே இறக்கி விட்றா, நான் வரேன். நீ இனிமேல் நடக்கவே கூடாது, டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. டாக்டர் வந்துட்டு சொல்லிட்டாங்க என்ன? நீ சொன்ன பிறகு தானே நான் போய் டாக்டர்கிட்ட கேட்டேன். ஓ சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்கள் சோஃபாவில் வந்து உட்காருக்கிறார். நீங்களும் உட்காருறீங்க. ஸோ ஜக்குக்கு அப்படியே கிச்சன் போகிறாரு. நீங்கள்
அப்படியே அவர் பார்த்துட்ருக்கீங்க. அவர் கிச்சன் போய் உங்களுக்காக குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜிமின் சுகர் தியாலாம் வந்து அப்படியே எட்டி பார்த்துட்ருக்கீங்க. இவன் அப்புறம் ஜிமின் சொல்கிறாரு, இவன் எப்படா இந்த மாதிரிலாம் மாறினா? அப்புறம் சொல்கிறாரு, டே மச்சான், பொண்டாட்டி அவனோட பொண்டாட்டி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காள, ஸோ அதனால தான்டா டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிட்டான். அப்போது எல்லா பசங்களும் இந்த மாதிரி மேஷ் பண்ணால் இப்படியே மாறிடுவாங்களாடா அப்படின்னு வந்து சுகா கேட்குறாரு. அதுக்கு சொல்கிறாரு, ஆமாண்டா, பசங்களே இப்படி தான், பொண்ணுங்க மட்டும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அவங்கள அப்படியே கையில் வச்சு தங்கமாக தாங்குவானுங்க. அதுதான் மிச்சம் பண்ணிகிட்டு இருக்கானா அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. அப்புறம் தியா வந்துட்டு, பரவாயில்லையே, குக்லாம் பண்ணுறானே, பேருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குல்ல அப்படின்னு வந்து ஜிமின் சொல்கிறாரு. ஸோ இதோட இந்த பாட்டு முடிக்கிறேன். டாமி ஓய் டாமி மேம் யூ டாமி பாப்பா யூ டாமி பாய்.